ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் பொங்கல் ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறீங்களா? நாங்கள் இப்போ தாங்க ஷாப்பிங் பண்ண போயிட்டு இருக்கோம். புரசைவாக்கம் சரணா ஸ்டோர் போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ தான் பெரம்பூர்கிட்ட போயிட்டு இருக்கோம். டிராஃபிக்னு நினச்சா இப்போவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம நினச்ச மாதிரியே டிராஃபிக்காக தாங்க இருக்குது. ஜமாலியா கிட்ட வரும்போதே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் புரசைவாக்கம் கிட்ட போக போக இன்னும் எப்படி இருக்குன்னு நினச்சாலே கொஞ்சம் யோசனையாக தாங்க இருக்குது. வாங்க போய் தான் பார்ப்போம். இப்போ சரவணா ஸ்டோர் கிட்ட வந்துட்டாங்க. டிராஃபிக் கொஞ்சம் பில்ட் ஆகிட்டே தான் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல டிராஃபிக் போலீஸை நம்ம பாராட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெஸ்டிவல் டேஸில் தான் ஹெவியாக டிராஃபிக் ஆகும். ஹெவியாக டிராஃபிக் ஆகி வண்டி நிற்காமல் அப்பப்போ மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மக்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் டிராஃபிக் ஜாம் ஆகி அப்படியே நிற்கலை. அந்தளவுக்கு மூவ் பண்ணி விட்டுட்டே தான் இருக்காங்க. நார்மலாகவே புரசைவாக்கம் ரோடு எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். இது ஃபெஸ்டிவல் டேஸ் வேறு, சொல்லவா வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக புரசைவாக்கம் சரணா ஸ்டோர் ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா பாப்கார்ன், இளநீர் இதெல்லாம் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா ஃப்ரீயாக மெகந்தி போடுற இடமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் பேக் பண்ணுற இடமும் இருக்குது. அதை ஒட்டியே கலர் சோடா, அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், சாண்ட்விச், பஃப், கேக், சுகர் கேன் ஜூஸ், ஃப்ரைடு சிக்கன், பிரியாணி, சூப், சில்லி பரோட்டா, வடை, கச்சோரி, கட்லட் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் இருக்குது. தெம்பாக சாப்பிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்க. அது மட்டும் இல்லாத இப்போ பொங்கல் ஆஃபராக நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. அந்த ஆஃபர் கார்டை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே சில்ட்ரன்ஸை வார்மாக வெல்கம் பண்ணுறதுக்காகவே நிறைய மிக்கி மவுஸ், டக் இந்த மாதிரி டால்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ அது கஷ்டமாக தான் இருக்கும், ஸ்வெட் ஆகும். இருந்தாலும் குழந்தைங்களோட அவ்வளோ ஜாலியாக அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்து வீடியோ, ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு தானியாவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. மேலே போகிறதுக்கு எக்ஸ்கலேட்டர், லிஃப்ட் எல்லாமே இருக்குது. லிஃப்ட்டு ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் எக்ஸ்கலேட்டரில் தான் போனோம். லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார், கிட்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு தனியாக, பாய்ஸ்க்கு தனியாக ரெடிமேட் ட்ரெஸ் இருக்குது. ஜென்ஸ் ட்ரெஸ், ஃபேன்சி ஜுவல்லரி, காஸ்மெட்டிக்ஸ், சப்பல்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்டு ஜிம்முக்கு தேவைப்படுற திங்ஸ், கிட்ஸ் சைக்கிள் இதெல்லாமே இருக்குங்க. சைக்கிள் மட்டும் கிடையாது, சைக்கிளுக்கு தேவையான ஹெல்மெட், பெடல், பெல், சீட் கவர் இந்த மாதிரி செப்ரேட்டாக எல்லா திங்ஸும் கிடைக்குது. கிட்ஸுக்கு உண்டான சேர், வாக்கர், ட்ராவல் பேக், ஸ்டேஷ்னரி, ஹோம் அப்ளைன்சஸ் இதெல்லாமும் இங்கே கிடைக்குது. இது சப்பல் கடையா இல்லை கடலா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சப்பல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் சப்பல், ஷூஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. அதுலேயும் குட்டி குழந்தைங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. விதவிதமாக லைட்டிங் வச்சு, சவுண்டு வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தைங்களுக்காக ஹேண்ட் ஃபேன், அந்த ஃபேன்லேயே பபிள்ஸ் வச்ச மாதிரியும் இருந்தது. அது குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு விளையாடி இருப்பாங்க. குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே வேரியஸ் கலரில் அட்ராக்ட் பண்ணுற விதமாக நிறைய பபிள்ஸ் வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள என்கேஜாக வைக்கிறதுக்காக நிறைய கேம்ஸும் அங்கே இருந்தது. இதனால் நம்ம மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு
கீழே போகிறதுக்காக லிஃப்ட்டும் ஸ்டெப்ஸும் மட்டும் இருக்குது, எக்ஸ்கலேட்டர் இல்லை. லிஃப்டில் கூட்டம் அதிகமாக இருக்குன்றதுக்காக ஸ்டெப்ஸில் தான் வந்தோம். நடுவில் உட்கார்றதுக்காக அங்கங்கே சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரெஸ்ட் ரூமும் இருக்குது இங்கேயே. இங்கேருந்து வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். சில கேம் வந்து 20 ருபீஸ் இருந்தது, சில கேம்ஸ் 10 ருபீஸ் கேம்ஸும் இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு விதமான கேம் வச்சுருக்காங்க. வெயிட் செக் பண்ணணுன்னா வெயிட் மிஷினும் இங்கேயே இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மட்டும் என்ஜாய் பண்ண மாட்டோங்க, கிட்ஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே கீழே வந்தோம்னா ஃப்ரீ மெகந்தி போடுற இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேலைக்கு தகுந்த மாதிரி சரவணா ஸ்டோர் பேக், ட்ராவல் பேக் இந்த மாதிரி தருவாங்க. மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.